ஒரு சாதாரண நூடுல்ஸ் கிண்ணத்துல 4000 வருஷ வரலாறு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜம்தான். ஒரு சின்ன மாவு இழைய ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த சூடான கிண்ணம் வரைக்கும் அது ஒரு பெரிய பயணம். வாங்க, அந்த அசாதாரணமான கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வரிகளை கேட்கும்போதே எவ்வளோ ஆழமா இருக்கு இல்லையா? இது வெறும் ஒரு உணவு பயணம் மட்டும் கிடையாது. இது மனுஷங்களோட பசி, அவங்களோட கலாச்சாரம், புதுசு புதுசா அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு வரலாற்று இழை. வாங்க, அந்த இழைய பிடிச்சு நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வருவோம். சரி, அப்போ இந்த கதையோட ஆரம்ப புள்ளி எது? முதல்ல நூடுல்ஸ் கிண்ணம் எங்க எப்போ தயாராகியிருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம கால பயணத்துல கொஞ்சம் பின்னாடி போகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்போ செஞ்சிருப்பாங்க? ஒரு 100 வருஷம் முன்னாடியா, இல்ல ஒரு 500 வருஷமா? என்னவா இருக்கும்? பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்த போகுது. ஆமாங்க, கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, எஜிப்துல பிரமிடுகளை கட்டிட்டு இருந்தப்போ இன்னொரு பக்கம் இந்த உணவு இருந்திருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு உணவு வரலாற்றையே மாத்தி எழுதிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரியா 2005ல சீனாவோட லாஜியாங்கிற பகுதியில தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒரு கவிழ்க்கப்பட்ட கிண்ணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள அப்படியே என்ன இருக்க போகுதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் உள்ள காத்துட்டு இருந்துச்சு. 4000 வருஷமா ஒரு பெரிய வெள்ளத்துல புதைஞ்சு கிடந்த அந்த கிண்ணத்துக்குள்ள உலகின் முதல் நூடுல்ஸ் திணை மாவுல செஞ்சது அப்படி பத்திரமா இருந்திருக்கு. அடங்கப்பா, அந்த ஒரு சின்ன கிண்ணம் நூடுல்ஸோட பிறப்பிடம் எதுன்னு உலகத்துக்கே சொல்லுச்சு. சரி, அந்த கிண்ணத்துல ஆரம்பிச்ச நூடுல்ஸ்ங்கிற ஒரு சிம்பிளான ஐடியா வீட்டு சமையலறைய தாண்டி பரபரப்பான நகர வீதிகளுக்கு எப்படி வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் லாமியன். இத வெறும் சமையல்னு சொன்னா தப்பு. இது ஒரு கலை. ஒரு சமையல்காரர் ஒரு பெரிய மாவு துண்டை எடுத்து அது ஒரு இசைக்கு ஆடுற மாதிரி லாவகமா நீட்டி மடிச்சு சுழட்டுவார். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா ஏதோ மேஜிக் பண்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கணக்கே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த மாவை இழுத்து மடிக்கும் போதும் நூடுல்ஸ் இலைகளோட எண்ணிக்கை டபுள் ஆகுது. 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படியே போய் வெறும் சில நிமிஷத்துல ஒரே மாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மில்லிய எடைகள் உருவாகிடும். இது கைத்திறன், வேகம், பாரம்பரியம் மூணும் சேர்ந்த ஒரு அற்புதம்னு சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமாவே நூடுல்ஸ் வெறும் வீட்டு உணவுங்கிற அடையாளத்தை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சீனாவோட பெரிய பெரிய நகரங்கள்ல தெருவுக்கு தெரு நூடுல்ஸ் கடைகள் வர ஆரம்பிச்சது. வேலை முடிஞ்சு டயர்டா வர்றவங்களுக்கு சில காசுகளை கொடுத்தா போதும், சில நிமிஷங்கள்ல சூடா ஒரு கிண்ணம் நூடுல்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதானே இன்னைக்கு நாம சொல்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. சரி, இந்த நூடுல்ஸ் சீனாவோட எல்லைய தாண்டி உலகம் முழுக்க எப்படி பயணம் செஞ்சது? அதுலயும் குறிப்பா நாம எல்லாம் விரும்பி சாப்பிடுற இத்தாலியோட பாஸ்தாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க அதையும் பாத்துடலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கோ போலோ தான் சீனாவிலிருந்து பாஸ்தாவை இத்தாலிக்கு கொண்டு வந்தாருன்னு. ஆனா அது ஒரு பெரிய தப்பான கருத்துங்க. உண்மை அது கிடையாது. மார்க்கோ போலோ சீனாவுக்கு போறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அரபு வர்த்தகர்கள் உலர்ந்த பாஸ்தாவை இத்தாலிக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. சொல்லப்போனா நூடுல்ஸும் பாஸ்தாவும் தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி தான். ஆனா அவங்க தனித்தனியா வெவ்வேறு கலாச்சாரத்துல வளர்ந்தாங்க. ஆனா பாருங்க, நூடுல்ஸோட கதையில சந்தோஷம் மட்டும் இல்ல, வலியும் இருக்கு. சீனாவோட பஞ்சகாலங்கள்ல ஒருத்தரோட கிணத்துல இருக்கிற நூடுல்ஸ் அவங்க ஏழையா பணக்காரரான்னு சொல்லிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? வசதியானவங்க நல்லா மென்மையான கோதுமை நூடுல்ஸ் சாப்பிட்டப்போ ஏழை மக்கள் பசிய போக்க மரப்பட்டைகளை கூட நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல நூடுல்ஸ் வெறும் உணவில்ல, அது ஒரு உயிர்நாடி. இப்ப நாம நூடுல்ஸ் கதையோட அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நேரம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. இடம் ஜப்பான். நாடு முழுக்க பசி, பஞ்சம். மக்கள் ஒரே ஒரு கிண்ணம் சூடான உணவுக்காக நடுங்குற குளிர்ல மணிக்கணக்கா வரிசையில நிக்கறாங்க. இந்த ஒரு துயரமான காட்சி தான் ஒரு பெரிய புரட்சிக்கே காரணமா அமைய போகுது. அந்த வரிசைகளை பார்த்த மோமோஃபுக்கு ஆண்டோங்கிற ஒருத்தரு மனசு உடைஞ்சு போறாரு. அவரு ஒரு முடிவுக்கு வந்தாரு. பசியில வாடுற யாருக்கு வேணும்னாலும் கையில சுடுதண்ணி மட்டும் இருந்தா போதும், சில நிமிஷத்துல ஒரு சூடான உணவு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட சின்ன ஷெட்ல ஒரு வருஷம் விடாம முயற்சி செஞ்சு ஒரு புரட்சியையே உருவாக்குனாரு. அதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அந்த புரட்சியோட தாக்கம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுக்க 100 பில்லியன், நான் சொல்றது பில்லியன், 100 பில்லியன் பாக்கெட்டுக்கும் மேல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடப்படுது. ஒரு மனுஷனோட கருணையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன யோசனை இன்னைக்கு உலகத்தோட பசிய எந்த அளவுக்கு தீர்த்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், நூடுல்ஸுங்கிறது வெறும் உணவு கிடையாது. அது நம்ம உணர்வுகளோட, நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம்.
அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ அம்மா செஞ்சு தர ரசம் சாதம் மாதிரி தான் பலருக்கு ஒரு கிண்ணம் சூடான நூடுல்ஸ். அது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். அது மட்டும் இல்ல, இது மக்களை இணைக்குது. அதுக்கும் மேல நீங்க ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற நூடுல்ஸ் டிஷ் சாப்பிட்டாலே போதும், அவங்களோட கலாச்சாரத்தை கொஞ்சமாவது நாம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இது ஒரு கலாச்சார அடையாளம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, சீனால பிறந்த நாளுக்கு நீண்ட நூடுல்ஸ் சாப்பிடுறது ஒரு வழக்கம். ஆனா ஒரு கண்டிஷன், அது உடையாம சாப்பிடணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நூடுல்ஸோட நீளம் நீண்ட ஆயுள குறிக்குதாம். பாத்தீங்களா, இது வெறும் உணவில்ல, இது ஒரு வாழ்த்து, ஒரு பிரார்த்தனை. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு கிண்ணம் நூடுல்ஸ உங்க கையில எடுக்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. நீங்க சாப்பிட போறது வெறும் நூடுல்ஸ் கிடையாது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முதல் கிண்ணத்துல ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய கதையோட நீங்க இணைய போறீங்க. சரி, இந்த வரலாற்று பயணத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு வீட்டு ஞாபகத்தை கொடுக்கற, உங்களை ஆறுதல் படுத்துற அந்த ஸ்பெஷல் நூடுல்ஸ் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு கிண்ணத்துல உங்க கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய, அதாவது மனிதனோட 4000 வருஷ கதையும் இருக்கு. வாங்க, உலகத்துக்கே பிடிச்ச ஒரு உணவோட 4000 வருஷம் கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் மாவும் தண்ணியும் கலந்த ஒரு சின்ன நூல் தான். ஆனா அது உலகத்தையே ஒன்னா சேர்த்துச்சு. நம்ம கதை தொடங்குறது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு சீனால ஒரு சின்ன கிராமத்துல தான். ரொட்டி கஞ்சின்னு ஒரே மாதிரி சாப்பிட்டு மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு. புதுசா வேகமா ஏதாவது வேணும்னு நினைச்சாங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. மாவை மெலிசா வெட்டி வேக வச்சா என்ன? நூடுல்ஸ் உருவாச்சு. பல வருஷமா இது வெறும் கதைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2005ல அதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சது. சீனால லாஜான்னு ஒரு இடத்துல வெள்ளத்துல புதைஞ்சு போன ஒரு கிண்ணத்தை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? திணை மாவுல செஞ்ச மெல்லிய மஞ்சள் நிற நூடுல்ஸ். சயின்டிஃபிக் டெஸ்ட் பண்ணப்போ தெரிஞ்சது அதோட வயசு 4000 வருஷம். அடேங்கப்பா! அந்த ஒரு கிண்ணம் தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் கோதுமை, அரிசின்னு பல மாவுல விதவிதமா நூடுல்ஸ் செஞ்சாங்க. சீனாவோட மட்டும் நூடுல்ஸ் நிக்கல, பட்டுப்பாதை வழியா அது உலகத்தையே சுத்தி வர கிளம்பிருச்சு. வியாபாரிங்க மூலமா இந்த ஐடியா ஆசியா தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் போச்சு. அங்க அதுக்கு பேரு ரிஷ்டா. மார்க்கோ போலோ தான் இத்தாலிக்கு நூடுல்ஸ கொண்டு வந்தாருன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா அது உண்மையா? ஆனா நூடுல்ஸோட கதையில ஒரு சோகமான பக்கமும் இருக்கு. அது பணக்காரன், ஏழை வித்தியாசத்தை காட்டுச்சு. பணக்காரங்க கோதுமை நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. ஏழைகள் கிழங்குலையும் மரப்பட்டையிலையும் கூட செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பான்ல ஒருத்தர் நூடுல்ஸ மொத்தமா மாத்திட்டாரு. அவரோட தீர்வு சமைச்ச நூடுல்ஸ எண்ணெயில பொரிச்சு உலர வைக்கிறது தான். அதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இன்னைக்கு வருஷத்துக்கு 100 பில்லியன் பேக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க. சரி, நூடுல்ஸ்னா வெறும் உணவு மட்டும்தானா? இல்ல அதுக்கு மேல? அது ஒரு ஆறுதல், ஒரு இணைப்பு. ராமென், ஃபோ மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம், ஒரு நம்பிக்கை. சீனால பிறந்த நாளுக்கு நீளமான நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. அது நீண்ட ஆயுளுக்கான ஒரு ஆசீர்வாதம். இந்த கதை வெறும் மாவு தண்ணிய பத்தி இல்ல, இது மனுஷங்க ஒருத்தருக்கொருத்தர் உதவுறத பத்தினது. அடுத்த தடவை நீங்க நூடுல்ஸ் சாப்பிடும்போது இந்த 4000 வருஷ கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க.